சோத்திரமையா கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா நன்றி சுவாமி. இந்த காலை வேலை கர்த்தாவே, ஆண்டவரை மீண்டும் கர்த்தாவே உங்களுடைய சன்னிதானிக்கு ஆண்டவரை எங்களை அழைச்சிட்டு வந்துடு. அதுக்காக கோடான கோடி சோத்திரம் கர்த்தாவே. துதி மத்தியில் வாசம் செய்வர் ஆமாண்டவரே. தகப்பனே, துதி மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்ன தேவனே. ஆமாண்டவரே, என் நாமத்தில் நீ எங்கிருந்தால் நான் இருப்பேன்னு சொன்ன தேவனே. என் நாமத்தில் எது கேட்டால் நான் செய்வேன்னு சொன்ன தேவனே. ஆமாண்டவர், இந்த நாளில் கர்த்தாவே இடத்துல ஒன்று கேட்க போகிறோம், அதை நீ விடுதல் தரப்படிக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவர் கர்த்தாவே, இந்த காலை வேலை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் பாதத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. மாறாதிக்க உங்கள் துதிக்க உங்கள் புகழ நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இதுவான தகப்பன பலத்த துருகம் உள்ளவரே, ஒரு நாமத்து கூடான கொடு சோத்திர கர்த்தாவே. வானத்தை பூமி உண்டாக்குறவர் நீரே அப்பா. தகப்பன உலக சிருஷ்டித்தை உண்டாக்குற நீரே. தகப்பன இழப்பாறுதல் தருபவர் நீரே சுவாமி. ஆண்டவர் தகப்பன மாறக்கூடாது ஒன்றுமில்லை சாமி, எல்லாம் ஆகு சாமி. அப்படியாக அந்த வார்த்தை கொடுத்த தேவன் நன்றி சாமி. அல்லேலூயா. பரிசுத்தர் 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 ஐயா, நன்றி சாமி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாம் வர வைக்கிறோம். நீங்கள் இந்த காலை வேளையில் ரெடியாக இருக்கிறீங்களா? நானும் ரெடி, நீங்கள் ரெடியாக இருங்க. காலை வேலை எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் வேலைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக, நம்ம உடல் சுகத்துக்காக, நம்ம உடல் சோர்வுக்காக, கன நித்திரைக்காக, அல்லேலூயா, அதுக்காக நம்ம ஜெபித்தால் அதை விடுதலாகும். ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதோ இந்த காலை வேலை என்னோட நீங்களும் சேர்ந்து முதல் தேவனுக்கு உகந்ததை செஞ்சுட்டு ஒரு குடும்பக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். நெசரே உந்தீரும் பாதம் வந்து நிம்மதி நிம்மதியே ஆரமுடனே பாடே துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நெசரே உந்தீரும் பாதம் வந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செய்கள் நினைத்து வெள்ளமே பொங்குதையா. வல்ல செய்கள் நினைத்து வெள்ளமே பொங்குதையா. நல்லவரே நம்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நம்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான சம்மாரி பாவங்கள் எல்லாம் சோமந்தே தீத்தவரே. பலியான சம்மாரி பாவங்கள் எல்லாம் சோமந்தே தீத்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படுத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படுத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. சித்தம் செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே.
சித்தம் செய்து சாட்சியா வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பலியான சம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான சம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தாரே. அல்லேலூயா. ரத்தமே சிந்தி ரத்தமே சிந்தி சாட்சியா வாழ்வேன் ரத்தமே சிந்தி. ஆமென். பலியான சம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்தி தீர்த்தவரே. பரிசுத்தம் ரத்தம் எனக்காக அல்லோ பாகியம் பாகியமே. ரத்தமே சிந்தி சாட்சியா வாழ. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் ரத்தம் நம்மளுக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. பரிசுத்தம் ரத்தம் எனக்காக அல்லோ பாகியம் பாகியமே. நாம் பாகிஸ்தலருங்க. பரிசுத்த ரத்தனால் அவர் நம்மளுக்கு விடுதலை தந்தார். பரிசுத்த ரத்தனால் நம்மளுக்கு சுகத்தை தந்தார். பரிசுத்த ரத்தனால் நம்மளுக்கு எல்லா வியாதிகளும் பிரச்சனைகளும் போராட்டம் எல்லாம் நீக்குவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தால் உண்மை பீறி ஏனையா. எத்தனையோ கஷ்டப்பட்டும் எத்தனையோ பிரச்சனை வரட்டும். ஆமென். அவரை விட்டு நாம் பிரியவே கூடாது. அல்லேலூயா. இந்த மாம்சமானது என்ன பண்ணும்? பூமிக்கு போயிரு. இந்த ஆவி எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணுங்க. இந்த ஆவி எங்கே போகணும்? நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு அவரோடு சேர்ந்து. ஆமென். 1000 வருஷம் அரசாட்சி மீண்டும் இந்த பூலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. கர்த்தர் ஆமென். நாம அவரு அல்லேலூயா நம்முடைய ஆவி தேவனோட உறவாடி 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் உலகத்தில் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏக்காவட்டிய இராதபடிக்கு நம்ம ஐயோ போனபடிக்கு வந்தா வர்றபடிக்கு ஐயோ அவங்க செஞ்சுட்டு போறாங்க ஜெபம் ஐயோ அவங்க இருக்கட்டும் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. நம்ம என்ன பண்ணணும்? தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் அல்லேலூயா தேவனை நம்ம துதிச்சு ஆராதனை செய்யும் போது எல்லா விடுதலை உண்டாகும். உனக்குள்ள அந்த ஆவி வரும். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த ஆவி வரும். நீ ஜெபிக்கலைன்னா அந்த ஆவி மட்டும் இருக்கவே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சபைக்கு போகிறோம் வரோம் அல்லவே இல்லை. நீங்கள் தினந்தோறும் நீ காலையில் அவரை சந்திக்கணும். தினந்தோறும் நீ காலையில் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். தினந்தோறும் காலையில் அவர் சன்னிதானத்தில் நீ அமர்ந்திருக்கணும். அப்போ தான் உனக்கு அவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே உனக்கு நன்றி. அல்லேலூயா. பாருங்க, சார்ஜ் இறங்கும் போது என்ன பண்ணுறோம்? ஃபோன் சார்ஜ் இறங்கும் போது அப்பப்போ சார்ஜ் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுற? சோர்வு இருக்கும். டெய்லி நீங்கள் என்ன பண்ண? காலையில் சார்ஜ் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் போட்டுக்கிறீங்களா சார்ஜு? தேவனோட உறவாடு ஒரு 1/2 மணி நேரம். அல்லேலூயா. 1/2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவனோட உறவாடுங்க. அந்த ஆவி சார்ஜ் ஏறியவங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. சகோதரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் நீ ஏனாதானம் வராதபடிக்கு அங்கே இங்கே ஓடாதபடிக்கு தேவனையே நீ பார்த்து மன்றாடு. நாங்களோ மனுஷனை நம்ப வேண்டாம். மனுஷனை தேவனை நம்பணும். அல்லேலூயா. தேவனை நம்பணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவனுக்கு உறவுண்டு. மனுஷனை நம்பினான். மனுஷன் அவன் பேசினான் இவன் பேசினான் இதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டு நம்ம சபைக்கு வரணும் போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இதோ இந்த வேலை ஒரு குடும்பக்காக நம்ம ப்ரேயர் பண்ண 2 குடும்பக்காக அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இதோ ஆண்டு தகப்பனே இந்த காலை வேலை கர்த்தாவே என் கீதாவும் கர்த்தாவே சேகரம் ஒப்புக்கிட்டு கர்த்தாவே அப்பா என் கீதாவுக்கு ஆண்டு தகப்பனே இதோ ஆண்டு தகப்பனே
அந்த மன வியாதி நோவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவான தகப்பனே 25 வருஷம் ஆண்டவரே எங்களோடு இருந்து பாதுகாத்த அந்த நோயிலான தகப்பனே அவன் வேலை வெட்டி செய்ய கூட கர்த்தாவே நீ தகுதித்தை வெளுத்து தந்து நீ பாதுகாத்துக்காக கூடான கூட சோத்திரம் கர்த்தாவே. இதுவோ இனிமேலும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவோ அந்த வீட்டு வேலை பாதியில் நிற்குது சுவாமி, அந்த வீட்டு வேலை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் தகப்பனே அந்த சேகர கர்த்தாவே நல்ல ஞானத்தை புத்தி தந்து கர்த்தாவே அவருக்கு இருக்கிற அடிக்கடி வர்ற காய்ச்சல் இயேசு நாமத்துக்கு சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே அப்பா ஒரு சம்சாரத்து மேல ஒரு நோக்கம் உண்டாவதாக, பிள்ளைகள் மேல நோக்கம் உண்டாவதாக கர்த்தாவே தகப்பனே. ஆமாண்டவரே ஏனாதாரம் வராத வரைக்கு அந்த வீட்டு வேலைகளும் அப்பா வேலைகளை போகிறது வருது எல்லாம் நீர் பயன்படுத்த உதவி செய்யும் சுவாமி. இதுவான ராகுல ஒப்பு கொடுக்கிறோம், அக்கில ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தினால நடத்துமையா, அந்த பிள்ளைகள் அப்பா ஒரு ரத்தத்தினால சுத்திகரம், ஒரு ரத்தத்தினால பாதுகாத்தும் வழிநடத்தும் கர்த்தாவே. அப்பா உங்களோட நாமத்துக்காக ஆண்டு அவங்களை வளர்த்து அப்பா உதவி செய்யும் கர்த்தாவே. உங்களோட சிந்தனையா இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை உங்களோட சிந்தனையா உங்களோட அப்பா அப்படியா இருக்கிறதா கூடான கூட சோதனை கர்த்தாவே ஒப்பு கட்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்லா தக்கப்படி. ஆமாம் இதோ மீண்டும் ஒரு குடும்பக்காக அவர் இன்னைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, ஜபம் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அங்கேருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எங்கள் சங்கீதம் எங்கள் வருவாள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தகப்பனே இதோ அம்மா அப்பா தாயம்மாக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாயம்மா ஆப்ரேஷனுக்காக கர்த்தாவே தகப்பனே உடல் சுகத்தை தந்து பலத்தை தந்து கர்த்தாவே அப்பா தகப்பனே ஏனாலும் இராதபடி கர்த்தாவே நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் நடக்க உதவி செய்யும் கர்த்தாவே. என் தேவன் கர்த்தாவே அப்பா மருத்துவர் நேரே, துணையாளர் நேரே, எல்லா காரியங்களும் நேரே சுவாமி. இதுவானவரே நினைப்பதற்கு வேண்டுவதற்கு நீ அதிகமாக செய்வாரப்பா. அதிலிருந்து காப்பாற்றி விடுதல் தரப்படிக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே. இதுவான தகப்பனே சங்கீதாக்கா ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. சங்கீதாவுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயப்படாதபடிக்கு கர்த்தாவே சங்கீதாவுக்கா இருக்கும் அப்பா தகப்பனே. நன்றி சுவாமி. பயப்பட வேண்டாம் சங்கீதா, பயப்படாத தேவனோடு இருக்கிறார், தேவனோடு இருப்பார். பயப்படாத சங்கீதா கர்த்தாவே தகப்பனே. தோது வேலை கர்த்தாவே நீ அப்படியாக இருக்கிறதுக்கா கூடான கோடி சோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கைவிட்டால் நான் உன்னை விடமாட்டேன், தாயை தகப்பன் கைவிட்டால் நான் உன்னை விடமாட்டேன். திக்கெட் அப்பா தகப்பன் சொந்த பந்தம் கைவிட்டால் நான் விடமாட்டேன்னு சொன்ன தேவன். ஆமான அந்த காலி வேலை அந்த குடும்பத்தை ஒப்புக்கடிச்சு வைக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஹலே கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஆமென்.